தமிழக வெற்றி கழகம் வரட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பாதுகாப்பா இருக்கணும், எந்த உயிரும் போகக்கூடாது அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். தமிழக வெற்றி கழக சகோதரர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன். இப்ப நாங்கெல்லாம் இந்த பாக்ஸ்ல இவ்வளவு பேர் தான் இருக்கணும். அங்க தண்ணி இருக்கா, வாலண்டியர்ஸ் போட்டு அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா கூட்டங்கள் நடத்துவோம். நான் பாக்குறேன், அங்க உட்கார சேர் இல்ல, தண்ணி வைக்கிற மாதிரி தெரியல, எனக்கு வாலண்டியர்ஸ் அங்க இருக்கிற மாதிரி தெரியல. ரசிகர் தம்பிங்களே, நீங்க கொஞ்சம் வாலண்டியர்ஸா மாறி வர்றவங்களுக்கு எல்லாம் சரியா தண்ணி கிடைக்குதா, சரியா காற்று கிடைக்குதா, அவர்களுக்கு எல்லாம் எந்த அபாயமும் ஏற்படுத்தாம இருக்கணும்னு தயவு செய்து கூட்டத்தை நடத்துங்க. அரசியல் கட்சி கூட்டம் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நடத்தலாம். விஜய் வேலூருக்கு போட்டும் வெளியூருக்கு போட்டும் எங்க வேணாலும் போட்டோம். ஆனா எந்த ஊர்லயும் எந்த உயிருக்கும் பாதுகாப்பு இருக்கணும், எந்த உயிரும் பாதிப்படைய கூடாதுன்றது எனது அடிமனது வருத்தமா இருக்கு. அதனால இப்ப எங்க கட்சியில இருந்து போனவங்களே ரொம்ப இதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் கட்சி கூட்டம் எப்படி நடக்கணும். எங்களுக்கும் கூட்டம் வருது. ஆனா நாங்க அதை வரைமுறைப்படுத்தி இந்த இந்த கட்டத்துக்குள்ள இவ்வளவு பேர் இருக்கணும், அங்க தண்ணி இருக்கணும், அவங்களுக்குள்ள வசதிகள் இருக்கணும். எப்பவுமே எங்களோட கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் இருக்கும். மரியாதைக்குரிய அமித்ஷா திருச்சிக்கு வரும்பொழுது அங்க ஒருத்தவங்க மயங்கி விழுந்தாங்க. நாங்க போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நாங்க ஆம்புலன்ஸ் வச்சிருந்தனால உடனே அவங்களை ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப முடிஞ்சது. அதனால தம்பி விஜய் அவங்க வேலூருக்கு போட்டோம் என்ன வேணாலும் போட்டோம். ஆனா நிச்சயமாக அவர்கள் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உதயநிதி சார் வேற என்னப்பா சொல்லுவாரு? அவர் அததான் சொல்லுவாரு. உதயநிதி அதை சொல்றதுக்கு தானே அவர் உட்கார வச்சிருக்கு. அவர் என்ன உழைச்சாரா, என்ன பண்ணாரு, இதை பேசுறதுக்கு தான் அவர் உட்கார வச்சிருக்காங்க. ஆனா அவர் டெப்டி சிஎம் ஓட அப்படியே முடிவு வந்துட வேண்டியதுதான். நான் அழுத்தமா சொல்றேன், தமிழக மக்கள் மிக மிக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். 1000 ரூபாய் கொடுத்துட்டு 3000 ரூபாய் கரண்ட் பில்லு, பால் விலை ஏறியாச்சு, பதிவு விலை ஏறியாச்சு, பத்திர விலை ஏறியாச்சு, எல்லா விலையும் ஏறியாச்சு. இன்னைக்கு கடன் மட்டுமே 10,60,000 கோடி கடன். ஒருத்தர் தலைமையில 1,50,000 கடன். இதே டிஆர்பி ராஜா அதிமுக ஆட்சியில மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச உடனேயே 56,000 பேரை ஒருத்தங்க மேல கடன் கொடுக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி அப்ப சொன்னீங்க. இன்னைக்கு டிஆர்பி ராஜா என்ன சொல்றாரு? ஆக கடனை வாங்கி மக்களுக்கு திட்டங்கள் கொடுக்கிறது நல்ல நிர்வாகம் கிடையாது. மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்கணும், அதே நேரத்தில் நிதி நிர்வாகம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.